Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க போகிறோம். அப்பொழுது செய்திகள் வந்தாலும் நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்து கொண்டிருக்க போகிறோம். இந்த மாதத்திலே அதிகாலையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, இந்த வருஷம் முழுவதும் நம்மளை நடத்தினதுக்கு, செய்த உதவிக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். வரப்போகிற காரியங்கள், அதாவது புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய தடைகளை நீக்கி போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இந்த வருஷம் நம்ம நடக்கல நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் அடுத்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்து இருக்கிறாரோ அதை தடையில்லாமல் வருகின்ற வருடங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெப குறிப்புல நம்ம ஜெபிக்க போகிறோம். சோ ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த முதல் நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறது இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக. ஏன்னா இந்த வருடம், இந்த 11 மாதம் ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலிஸ்ல நிறைய பிரச்சனைகள், போராட்டம், பினான்சியல் ப்ராப்ளம் வந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் படிக்கலன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகள்னால கணவன் மனைவிக்குள்ள சண்டை, குடும்பத்துல சண்டை, எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதிகமா ஃபேமிலியில இருந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம குடும்பத்தை இந்த நாள் முதல் கொண்டு ஆசீர்வதித்து புதிய ஆண்டிலும் தொடர்ச்சியா ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்ப வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம போன வருஷம் ஆரம்பிச்சோம், அநேக குடும்பம் பிரிஞ்ச குடும்பத்துக்கெல்லாம் சேர்ந்து இருக்கணும் நம்ம ஜெபித்து இருக்கிறோம். பாத்தீங்கன்னா அநேக சாட்சிகள் எனக்கு வருது, பிரிந்த குடும்பங்கள் இணைந்தது என்ற சாட்சிகள் நம்ம கேட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். குடும்பத்துக்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? சோ இப்போ கசப்பெல்லாம் மறந்து இணைந்து இருப்பதற்காக ஜெபிக்கலாமா? சரி, பிரைஸ் தி லார்ட். இணை ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலம் ஆகும்படியா நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஏசப்பா, நீர் மனம் இறங்குங்கப்பா. எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே, என் பொண்ணு பிரிஞ்சிருக்கிறா, என் பையன் பிரிஞ்சிருக்கிறான்னு நம்முடைய சமூகத்தில் கதறி இருப்பாங்க, உபவாசித்து ஜெபித்து இருப்பார்கள், இணைவதற்காக ஜெபித்து இருப்பார்கள். ஐயா, என் இயேசுவே, இந்த வருஷத்துல கர்த்தர் கணவன் மனைவி இணைப்பீராக, பிரிந்திருக்கிற குடும்பம் சேர்வதாக. கணவன் இன்னொருத்தரோடு வாழ்ந்திருந்தால் இயேசுவின் நாமத்தினால் அந்த உறவுகள் அறுக்கப்பட்டு மனைவியோடு சேர்ந்து வாழ்வதாக. தவறான உறவுகள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்படட்டும். ஐயா, என் தேவரீர் ஒரு அற்புதத்தை செய்தருளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் செய்தருளுவீராக. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டப்பா. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ்வதாக, பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ்வதாக. பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோர்கள் இணைய வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஐயா, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டார்களோ, எங்களுடைய ஜெபத்தை கேட்டார்களோ. இயேசு ராஜாவே, பிரிந்த குடும்பம் ஆண்டவரே இணையட்டும். ஐயா ஆண்டவரே, இந்த ஆண்டவரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இயேசுவின் நாமத்தால நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஊழியக்கார குடும்பம் கூட சில பிரிந்து இருக்குது, அந்த குடும்பம் இணையும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பம் இணையும்படியாய் இயேசுவின் நாமத்திலே அப்பா நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த வருஷத்துல பிசாசு குடும்பங்களை பிரித்து இருக்கிறாப்பா. ஆண்டவரே, அநேக செய்திகள் நாங்கள் கேட்கிறோம், குடும்பங்கள் பிரிந்து போகிறது. ஆண்டவரே, 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்த குடும்பங்கள் ஆண்டவரே, அதிக வருஷமா இணைந்த குடும்பம் கூட பிரிந்து இருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம் நியூஸ் பேப்பர்ஸ்ல. ஆண்டவரே இயேசுவே, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்தருளும், ஒரு அற்புதம் செய்தருளும். ஒரு வல்லமை ஆண்டவரே இறங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன், ஒரு அற்புதம் இறங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். என் தேவரே, அந்த இருதயங்களை நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இருதயங்கள்ல பேசுங்க அப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் கணவர், என் மனைவி, என் மனைவி தானே பேசுனா, என் கணவர் தானே பேசுனா என்று சொல்லி ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற தருணத்தை தாங்கப்பா. அப்பா, இது வேற இல்லாம அப்பா, 2 பேரும் ஒருவராய் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று ஒரு டிவோர்ஸுக்காக போய் இன்னொருத்தருக்கான மன்னிக்கிறாங்கப்பா.
கர்த்தர் ஆண்டவரே அந்த புரிதலை கொடுங்கப்பா, அந்த புரிதலை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை அந்த புரிதலை கொடும். எல்லா பிசாசின் கிரியைகளை, டிவோர்ஸை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேய்ந்தப்படுத்துகிறோம். பிரிக்கிற ஆண்டவரே ஆவிகள், கணவன் மனைவியை பிரிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் நாங்கள் தேய்ந்தப்படுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே வருகின்ற வருஷங்களில் நாங்கள் சாட்சி கேட்க போகிறோம். பிரிந்த குடும்பங்கள் இணைந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள் கட்டப்பட்டதுக்காக நன்றி. அவர்களை கொண்டு கர்த்தர் ஊழியங்களை எழுப்புவதற்காக நன்றி இயேசுவே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஊழியக்கார பிரிந்திருக்கிற ஊழியக்கார குடும்பம் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் அப்பா, நீ சில ஊழியக்காரருடைய குடும்பம் பிரிந்து இருக்குது, அதெல்லாம் இணைந்திருப்பதாக. அவர்களுக்குள்ள அந்த ஒருமனப்பட்ட ஆவியை கட்டளெடுத்தாங்கப்பா. தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்கலாகாது அப்பா. இயேசுவின் அன்பினாலே நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. நீ உறவுகள் புதுப்பிக்கட்டும், அவர்களுக்குள்ள புதிய அன்பு வரட்டும், இணைந்து வாழட்டும், ஊழியங்கள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து இருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவர் பிரிந்த குடும்பத்தை இணைக்க போகிறார். ஆமென். அதுல நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருவேன்னு. நம்ம இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சாட்சி கேட்க போகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.